இலங்கையினுடைய 3 முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரே மேடையில் கலந்து கொண்ட ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல் நேற்று நடத்தப்பட்டிருந்தது. இதில் தங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சில சம்பவங்கள், அதுக்கு பின்னால் இருக்கிற சுவாரஸ்யமான கதைகளை பற்றி அவங்க பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அதிலையும் குறிப்பாக சில விசாரணைகளை பற்றியும் ஊழல் மோசடி சம்பந்தமாகவும் முக்கியமான கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. சர்வதேசத்திலிருந்து இலங்கைக்கு எப்படியான அழுத்தம் விடுக்கப்படுதுன்றதை பற்றியும் மறைமுகமான ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது. இதில் நாட்டு மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றது தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். 3 முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, இந்த 3 பேருமே ஒரே மேடையில் கலந்து கொள்றதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அமைப்பு நடத்தின, ஒரு நிறுவனம் நடத்தின சந்திப்பில் கலந்துரையாடலில் தான் இவங்க நேற்று கலந்து கொண்டிருந்தாங்க. இது கொழும்பில் நடத்தப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இதில் கலந்து கொள்ள சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் அவர் அதில் கலந்து கொள்ளலை. ஊழல் மோசடி சம்பந்தமாகவும் சில கேள்விகள் அடுத்தடுத்து இதில் கேட்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை இதில் பகிர்ந்து கொள்கிறாங்க. இதில் 3 பேருமே ஒரு கலகலப்போடையும் சிரிச்சு கொண்டும் நிறைய கருத்துக்களை பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. என்னதான் அரசியலில் வேறு நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட இப்போ இந்த மாதிரி அரசியலிருந்து கொஞ்சம் வெளியில் ஒரே மேடையில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இந்த மாதிரியான சம்பவங்களை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மஹிந்த ராஜபக்ச இதில் ஏன் கலந்து கொள்ளலன்றது யாருக்குமே தெரியாது. சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வர்த்தகர், சிங்கப்பூரை சேர்ந்த வர்த்தகர் ஒரு முதலீட்டு திட்டத்தை பெற்றுக்கொள்றதுக்காக இலங்கைக்கு வந்தாராம். அந்த சந்தர்ப்பத்தில் $5 மில்லியன் தன்னுடைய மேசையில் வச்சு இந்த திட்டத்துக்கான விலை மனுவை, டெண்டரை எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த நபர் கோரிக்கை விடுத்தாராம். இங்கிருந்து உடனடியாக நீ வெளியேறாட்டி இப்பவே உன்னால் கைது செய்ய முடியும்னு சொல்லி அச்சுறுத்தி அந்த நபரை அங்கிருந்து நான் வெளியேற்றி இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு தைரியம் இலங்கையினுடைய ஜனாதிபதிகளுக்கு, ஆட்சியாளர்களுக்கு, அமைச்சர்களுக்கு இருக்க வேண்டியது கட்டாயமானதுன்னு சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதில் பேசும்போது குறிப்பிட்டிருந்தாங்க. இலங்கையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏராளமாக நடந்திருக்குன்னு சொல்லியும் அவங்களால சொல்லப்பட்டிருந்தது. ஒரு திட்டத்தை பெற்றுக்கொள்றதா இருந்தால் சாதாரணமாகவே எந்த ஒரு வர்த்தகராக இருந்தாலும் இலங்கைக்கு வரும்போது $1 மில்லியன் கொண்டு மேசையில் வைப்பாராம். அமைச்சர்களுக்கு இது லஞ்சமா ஊழலா கொடுக்கப்படுமா, அதை பெற்றுக்கொண்டு இந்த விலை மனுக்கள் எல்லாம் இதுவரை காலமும் இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு தான் டெண்டர் விநியோகிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான குற்றச்சாட்டையும் பகிரங்கமாகவே அவங்க சுமத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுலேயும் குறிப்பாக இன்னும் ஒரு ஜனாதிபதி சம்பந்தமாகவும், ஜனாதிபதியாக இருந்த நபர் சம்பந்தமாகவும் பேரை குறிப்பிடாம மறைமுகமாகவும் சில விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஒரு நபர் தன்னுடைய அமைச்சர்களுக்கு அமைச்சரவையில் சொன்ன ஒரு விஷயமா, எவ்வளவு வேணும்னாலும் வேணுமான அளவுக்கு திருடி கொள்ளுங்க, கொள்ளையடிச்சு கொள்ளுங்க, ஆனால் கடைசி வரைக்கும் சிக்காம இருங்கன்ற மாதிரியான ஒரு ஆலோசனையை ஜனாதிபதியாக இருந்த ஒரு நபர் தன்னுடைய அமைச்சரவையில் சொன்னார் என்ற கருத்தையும் சந்திரிகா அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரவையில் மட்டும் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் கூட அந்த அரசியல்வாதி முன்னாள் ஜனாதிபதி இந்த கருத்தை சொன்னாராம். உனக்கு தேவையான அளவுக்கு திருடி கொள்ளு, ஆனால் கடைசி வரைக்கும் பிடிபடாம இரு, சிக்கிக்கொள்ளாம இரு என்ற மாதிரியான கருத்தை அவர் சொன்னார். அப்போ நாடு எப்படி உருப்படும் என்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் சந்திரிகா அம்மையார் சொல்லியிருந்தாங்க. இதில் எனக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோட ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடத்தின தொலைபேசி உரையாடல் ஒரு காலகட்டத்தில் கசிஞ்சிருந்தது. அதில் அந்த ஊடகவியலாளர் சொல்றாரு, 2 பேருக்கும் நல்ல நட்பு இருக்கு. அந்த ஊடகவியலாளர் ஒரு ஆலோசனையா சொன்ன விஷயம் தான், உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஊழல் மோசடின்றது தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்கு, அதிகமாகவே இது நடந்து கொண்டிருக்கு, அது சம்பந்தமாகவும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனையா மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த ஊடகவியலாளர் சொல்றாரு. அதுக்கு மஹிந்த ராஜபக்ச சொன்ன பதில்தான், எவ்வளவு சொன்னாலும் சில நபர்கள் கேட்குறாங்க இல்லை, நான் கூட பகிரங்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் என்ற கருத்தையும் கூட அவர் அந்த தொலைபேசி உரையாடலில் சொன்னது வெளிவந்திருந்தது. இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் நடந்திருக்க முடியும். ஆனால் சந்திரிகா அம்மையார் சொன்ன அந்த முன்னாள் ஜனாதிபதி யாருன்றது அவங்க வெளிப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு தெரியும், நமக்கு அது யாருன்றது தெரியாது. அடுத்தது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. 2018ஆம் ஆண்டில் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி உருவாகி இருந்தது. அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக ஒரே நாளில் மைத்திரிபால சிறிசேன நியமிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க நீக்கப்பட்டு
அந்த பதவிக்கு மஹிந்த ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருந்தார். இது ஏன் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு, இவருக்கு என்ன பைத்தியமான்ற மாதிரியான கேள்விகள், விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த பதவியை அவர் இழக்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. இது அரசியலமைப்புக்கு முரணான ஒரு நியமனம் என்று சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் சம்பந்தமா மைத்ரிபால சிறிசேனட்ட கேள்வி கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சிரிச்சு கொண்டே சொன்ன ஒரு பதில் தான், எனக்கு எதிரில் ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கிறாரு, உண்மையை நான் சொல்ற பட்சத்தில் அவர் கோபம் அடைவார் என்ற மாதிரியான கருத்தை மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்தார். அந்த கலந்துரையாடலில் நிறைய பேர் பங்கு பற்றியிருந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற நபர்கள் என்ன தனியே சந்திக்கிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி உண்மையை என்னால் வெளிப்படுத்த முடியும், ஆனால் இப்போ அதை சொல்ல முடியாது, அதை சொன்னால் ரணில் கோபம் அடைவார் என்ற கருத்தையும் மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்தார். இதை சுவாரஸ்யமாக சிரிச்சு கொண்டே அவர் சொல்லியிருந்தாலும் கூட இதோட சேர்த்து அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம்தான், அரசியல்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானது கிடையாது. அரச தலைவர் பதவி என்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் சர்வதேச அளவிலையும் கடுமையான அழுத்தங்களையும் எதிர்நோக்க வேண்டியிருக்கு. இந்த அடிப்படையில் தான் இந்த நியமனம் கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான கருத்தையும் அவர் முன் வச்சிருந்தார். குறிப்பா அரச ஆட்சி காலப்பகுதியிலையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. சகோதரர்கள் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அண்ணனை தம்பி கொலை செய்து பதவியை கைப்பற்றி கொண்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இலங்கையிலையும் மன்னராட்சி நிறுவன காலப்பகுதியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி மைத்ரி சொன்ன நேரம் எதிரில் முன்னுக்கே இருந்த சந்திரிகா அம்மையார் சொன்ன விஷயம் தான், அப்ப பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை கொலை செஞ்சு, ஒரு பிரதமரை கொலை செஞ்சு இன்னும் ஒரு பிரதமருக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு அந்த நியமனத்தை கொடுத்தீங்களான்னு சொல்லியும் அவங்க சிரிச்சு கொண்டே ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் இதில் மைத்ரிபால சிறிசேன முன் வச்ச மிக முக்கியமான விஷயம்தான், இது தனியே எடுக்கப்பட்ட தீர்மானம் கிடையாது. மைத்ரிபால சிறிசேன என்று சொல்லப்படுற ஒரு நபரால் எடுக்கப்பட்ட தீர்மானம் கிடையாது. ஆனால் அரச தலைவர் என்ற அடிப்படையில் அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உள்நாட்டிலையும் சர்வதேச அளவிலையும் இருந்து கடுமையான ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டது என்ற மாதிரியான கருத்தை மறைமுகமா மைத்ரிபால சிறிசேன சொல்லியிருந்தார். அப்ப மஹிந்த ராஜபக்சவை திரும்ப பிரதமராக நியமிக்க வேண்டிய தேவை எந்த நாட்டுக்கு இருந்தது என்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. அடுத்த விஷயம், வெளிநாடுகளினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிஞ்சுதான் இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒருத்தர் செயற்படுவாரா இருந்தால் அந்த நபர் அந்த பதவிக்கு பொருத்தமற்ற ஒரு நபர். நாட்டு மக்களுக்கு தான் அவர் பொறுப்பு சொல்லணுமே தவிர, நாட்டு மக்களுக்கு விரும்புகிற மாற்றங்களை தான் அவர் செய்யணுமே தவிர, வெளிநாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய நபராக இருப்பாரா இருந்தால் அவர் அந்த கதிரைக்கு அந்த பதவிக்கு பொருத்தமற்ற நபர் என்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். மைத்ரிபால சிறிசேன அப்படியான ஒரு தீர்மானத்தை வெளிநாட்டினுடைய தேவைக்காக எடுத்திருப்பாரா இருந்தால் அவரும் பொருத்தமற்ற நபராக தான் அந்த பதவியில் அந்த கதிரையில் இருந்திருக்கிறாரு. அப்படி அழுத்தம் பிரயோகிச்ச நாடு எதுன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் மைத்ரிபால சிறிசேன அதையும் பொது வழியில் சொல்லுவார்னு சொல்லி நம்ம நம்புவோம், எதிர்பார்ப்போம். அடுத்தது, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இதில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக ராஜபக்ச தரப்புக்கு எதிராக ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இதை தங்களுடைய ஆட்சி கால பகுதியில் விசாரணைக்கு உட்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்தது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு. அதிலும் குறிப்பாக துபாயில் டாலர் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, 100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் துபாய்க்கு நாங்கள் ஒரு விசாரணை குழுவை அனுப்பியிருந்தோம், அங்கிருந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் போயிருந்ததுன்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அவர் வாய் தவறி சொன்ன ஒரு விஷயம்தான், விசாரணை குழுவை நாங்கள் அனுப்பியிருந்தாலும் கூட யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வெளியுறவு அமைச்சரோடையும் நாங்கள் ஒரு சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தோம். இதை தவிர அந்த வங்கிகளுக்கு போய் ஆவணங்களை கேட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க தர முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் தனிப்பட்ட நபர்களினுடைய விவரங்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி துபாய் வங்கிகளால் சொல்லப்பட்டிருந்தது. இதனால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருந்ததுன்னு சொல்லியும் வாய் தவறி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார். அப்போ பக்கத்தில் இருந்த சந்திரிகா அம்மையார் கேட்குறாங்க, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் தான் அது பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருந்ததை தவிர அங்கே பணம் இருக்கல்ல என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது என்ற கருத்தையும் அவங்க சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதை தவிர பல நாடுகள்லையும் டாலர் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. குறிப்பாக துபாய், அதை மாதிரி சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி பல நாடுகளும் அந்த பட்டியலில் இருந்தது. இந்த மாதிரியான எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் அதிகாரிகளை அனுப்பியிருந்தோம், எதையும் கண்டுபிடிக்க முடியலை என்ற கருத்தையும் கூட
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதிவு செய்திருந்தார். ஒரு முறையான ஆவணம் இல்லாமல் ரோட்டில் நின்ற ஒருத்தர் மாதிரி போய் ஒரு அரசாங்கத்திட்டையோ வங்கிகிட்டையோ போய் கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தில் மற்ற நபர்களினுடைய ஆவணங்களை அந்த நிறுவனம் எப்படியுமே வெளிப்படுத்த போகிறது கிடையாது. இதை தெரியாமல் எப்படி ஒரு விசாரணை குழுவை இலங்கை அரசாங்கம் அனுப்பியிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு நகைப்புக்குரிய விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. எப்படியா இருந்தாலும் எதையுமே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. விசாரணை அதிகாரிகள் இந்த நாட்டுக்கெல்லாம் போயிருந்தாங்கன்ற கருத்தையும் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் விசாரணைக்குன்னு சொல்லி போன அந்த குழுவும் கூட நல்லா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுன்னு சொல்லி மக்களுடைய வரி பணத்தில் ஒரு டூர் ஒரு சுற்றுலா தான் போய் வந்திருக்கிறாங்கன்றது தான் அவருடைய கருத்திலிருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கடைசியில் மக்களுக்கு பிரயோசனப்படுற மாதிரி எந்த ஒரு செயற்பாடும் முன்னெடுக்கப்படலை. இந்த விசாரணையிலையும் கூட மக்களினுடைய வரிப்பணம் தான் வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கு. இதில் பேசப்பட்ட சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே பொது வழியில் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் பொது வழியில் சொல்ல முடியாத பகிர்ந்து கொள்ள முடியாத இன்னும் ஏராளமான அரச ரகசியங்கள் இருக்க முடியும். அது என்னன்றது யாருக்குமே தெரியாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.